பசுமை மீட்சி பயணம் என்ற நோக்குடன் தேசிய ரீதியில் 10 லட்சம் மரங்களை நடுவதற்கு உரிய அதிகாரிகளின் அனுமதி பெற்று செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் பாடசாலை மாணவி மின்மினி மின்ஹாவின் செயல்பாடுகளை கௌரவித்து நேற்றைய தினம் கல்முனை அல் பக்ரியா மகாவித்தியாலயத்துடன் இணைந்து கல்முனை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழகம் நடாத்திய நிகழ்வில் அம்மாணவிக்கு பிரில்லியன்ட் சைல்ட் அவார்ட் என்ற விருது வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் பாடசாலை அதிபர் எம்.ஏ. சலாம் மற்றும் பிரதி அதிபர் இ. ரினோசா, உதவி அதிபர்களான எம்.ஆர்.எம். முசாதிக், எம்.எச்.ஐ. இஸ்னத், ஜூவல் ஹிதாயா, எம்.எஃப். நஸ்மியா ஆகியோரின் பங்கேற்புடன் கல்முனை பிரில்லியன்ட் விளையாட்டுக் கழக தலைவர் எம்.எஸ்.எம். பலில் மற்றும் கழகத்தின் தவிசாளரும் ஆரம்ப பிரிவு பொறுப்பாசிரியருமான ஏ.சி. நலீம் ஆகியோருடன் சக ஆசிரியர்களும் கலந்து சிறப்பித்தனர். சமாந்துறை அல் அர்சத் மகாவித்தியாலயத்தில் தரம் 7 கல்வி கற்று வரும் 12 வயது மாணவிதான் மின்மினி மின்ஹா. இவர் தனது 10 வயதிலிருந்து மாவட்ட மட்ட, தேசிய மட்ட, சர்வதேச மட்டங்களில் 25க்கும் மேற்பட்ட விருதுகளினையும் கௌரவ பட்டங்களினையும் பெற்றுக்கொண்ட சிறுமியாவார். 10 லட்சம் நபர்களினை இலக்காய் கொண்டு சுற்றுச்சூழல் தொடர்பிலான விழிப்புணர்வு உரையினை நிகழ்த்தி வரும் ஆசிய நாடுகளில் மிக வயது குறைந்த சிறுமி என்ற சாதனையாளர் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் அந்த மின்மினி மின்ஹா. தான் சுயேட்சையான முறையில் கல்வி நிர்வாக உயர் அதிகாரிகளின் அனுமதியுடன் சுற்றுச்சூழல் தேசிய வேலை திட்டத்தின் ஓர் அங்கமாக நேற்றைய தினம் எமது முன்னிலையில் விழிப்புணர்வு உரையினை மேற்கொண்டார் என பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். மின்மினி மின்ஹாவின் சிறப்புரை மற்றும் இறுதியாக மரநடுகையுடன் நிகழ்வு பாடசாலை விளையாட்டு பிரிவுக்காக விளையாட்டு உபகரணங்கள், அன்பளிப்பு, இதர செயல்பாட்டில் திறமைகளை வெளிக்காட்டிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு என சிறப்பாக இடம்பெற்று நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது.